ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா ஹரியர். இந்த பைக்கில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வாபிள் ஆகுது. டயர் செக் பண்ணி பார்த்தேன். டயர் பார்த்தீங்கன்னா பள்ளமாக தெரிஞ்சதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டயர் பார்த்தீங்கன்னா குழியாக தெரிஞ்சதுக்கு. இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் வந்து போயிருந்தால் தான் இந்த மாதிரி குழியாக தெரியும். நான் வீலை தூக்கி செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்தா ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் தான் ஷேக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் ஷேக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக அவுட்டு. எண்டும் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. சப்போர்ட்டர் புஷ் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. இந்த புஷ்ஷு கட் ஆனாலே வீல் வந்து வாபிள் ஆகும். லெஃப்ட் சைட்லேயும் அதே தான், ஸ்டேரிங் பால் வந்து வீக் ஆகிடுச்சு. டயர் ரெண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வீக்காக இருக்குது. சப்போர்ட்டர் புஷ் வந்து அதுவும் ஷேக் ஆகுது. இப்போ நான் ஸ்டேரிங் பால் வந்து ரிமூவ் பண்ணுறேன். சப்போர்ட்டர் புஷ் வந்து நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. இப்போ நான் டாட்டா ஒரிஜினல் பாஸே வாங்கிட்டேன். இப்போ நான் ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ எண்டு வாங்கிட்டேன் டாட்டா ஒரிஜினலு, அதையும் நான் ஃபிட் பண்ணுறேன். ரைட் சைடில் ஃபிட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைட்லேயும் நான் அதே மாதிரி ஸ்டேரிங் பால் செயின் வாங்கிட்டேன், எண்டும் வாங்கிட்டேன், சப்போர்ட்டர் புஷ்ஷும் வாங்கிட்டேன். இப்போ அதையும் ஃபிட் பண்ணிட்டேன். ஸ்டேரிங் பால் செயின் ஃபிட் பண்ணுறேன். சப்போர்ட் புஷ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் நான் புது புஷ் மாற்றிட்டேன், ரைட் சைட்லேயும் புஷ் மாற்றிட்டேன். இப்போ ஷேக் எதுவுமே இல்லை. நான் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன். டயர் ஷேக் எதுவுமே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்